அதே டபுள் டாப் ட்ரிபிள் டாப் மாதிரி வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் ஹெட் அண்ட் ஷோல்டர். இதுவும் கிட்டத்தட்ட டபுள் டாப் ஃபார்மேஷன் தான். ஆனா டபுள் டாப்ல வந்து ஹை வந்து மோர் ஆர் லெஸ் சேமா இருக்கும். இங்க வந்து ஒரு ஹையை விட அந்த ஹைக்கு மேல இன்னொரு ஹை கம்பல்சரி இருக்கும். அது க்ளோஸ்ட் ஹையா இருக்கும். ஓகே, அது எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப இந்த ஹை 100னா அது என்ன சார் க்ளோஸ்ட் ஹைனா, இந்த 100க்கு மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நியூ ஹை ஃபார்ம் ஆகும். ஓகே, திருப்பியும் நெக்லைன் வரும். இந்த டபுள் டாப்போட நெக்லைனுக்கு வந்து சும்மா ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி எகைன் இட் கோஸ். இந்த ஹையை ட்ரை பண்ணும், பீட் பண்றது முடியாம இந்த ஹை கிட்டேயே ரிவர்ஸ் ஆகி இந்த நெக்லைன் கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா அது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன் இதை ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்றோம்? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சார்ட் பேட்டர்ன் எல்லாம் ஒரு உருவமா இருக்கும். பாக்குறதுக்கு நம்மளோட ஹெட் ஷோல்டர் மாதிரி இருக்கா? இந்த லெஃப்ட் பக்கம் இருக்கிறதும் இந்த ரைட் சைட்ல இருக்கிறதும் ஷோல்டர் மாதிரி, இந்த சென்டர்ல இருக்கிறதா நம்மளோட ஹெட். இது நம்மளோட கழுத்து பகுதி. ஓகேவா? நெக் லைன். ரைட். அப்ப பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹை வைக்கிறாங்க, ஒரு நியூ ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வந்து ஒரு லோ வச்சுட்டு திருப்பி க்ளோஸ்டு ஹை வைக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டபுள் டாப்ல க்ளோஸ்டு ஹை இருக்காது. ஓகே, ஜஸ்ட் பிரேக் ஹை தான். ஓகேங்களா? ஆனா ஹெட் அண்ட் ஷோல்டர்ல கம்பல்சரி க்ளோஸ்டு ஹை இருக்கும். க்ளோஸ்டு ஹைனா ப்ரீவியஸ் ஹை, அந்த ஷோல்டருக்கு மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கும். நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல பாக்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் வச்சிருக்கும். இந்த அனாலிசிஸ் நீங்க 5 மினிட்ஸ்ல பண்ணீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகும். 30 மினிட்ஸ்னா 30 மினிட்ஸ், அவர்லினா அவர்லி, டெய்லினா டெய்லி. ஸோ இந்த ரூல் எல்லாம் கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு ரெண்டு ஷோல்டர் ஒரு ஹெட் நெக்லைன் பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தாராளமா மார்க்கெட் இறங்க தான் போகுது, வேற வழியே கிடையாது. எவ்வளவு தூரத்துக்கு இறங்கும்னா இந்த பிரேக் அவுட் நீங்க என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து இந்த ஹெட்டோட ஹைட் வரையும் என்ன ரேஞ்ச் இருக்கோ அதே ரேஞ்ச் இறங்கும். எவ்வளவு நேரத்தில் இறங்கும்னா அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆன பர்சன்டேஜ் ஆஃப் டைம்ல 50% டைம்குள்ள முதல் டார்கெட் போயிடும். ஓகே, சில நேரங்கள்லாம் சார்ட்டை பார்த்தா சார் மார்க்கெட் கொட்டுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் பிரேக் அவுட்ல தான் மார்க்கெட் பயங்கரமா ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஒரே கேண்டில் டார்கெட் போயிட்டு சார் இன்னைக்கு அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். பல பல நேரங்களில் நம்மளோட ட்ரேடிங் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். நேரம் நல்லா இருந்தா நம்ம தொட்டதெல்லாம் போடணுன்ற மாதிரி சும்மா டக்குனு ஒரு என்ட்ரியாவும் பயங்கர டக்குன்னு டார்கெட் போயிடும். அதுக்கு காரணம் பின்னாடி போய் அந்த சார்ட்டை உட்காந்து ஒழுங்கா நம்ம அனலைஸ் பண்ணா தெரிஞ்சிடும். அது ஒரு ப்ராப்பர் சார்ட் பேட்டர்னோட பிரேக் அவுட் அங்க நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். வேற எந்த காரணமும் கிடையாது. சரிங்களா? ரைட். இதே ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படி தலைகீழா திருப்பி வச்சிட்டீங்கன்னா, இப்ப நம்மளே வந்து அப்படியே ஒரு யோகாசனம் மாதிரி மாடல்ல தலையை கீழே வச்சு கால் நோக்கி மேல நின்னோம் அப்படின்னா, தலைகீழா நின்னோம்னா அதுதான் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. ஷோல்டர், ஹெட், எகைன் ஷோல்டர், நெக் லைன். ரூல் எல்லாம் சேம் தான். ஃபர்ஸ்ட் ஒரு லோ வைக்கணும், அந்த லோவை க்ளோஸ் டு லோவா இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெட்டோட லோ வந்து க்ளோஸ் டு லோவா இருக்கும். அதாவது லோ கீழே ஒரு கேண்டல் மஸ்ட் க்ளோஸ். இல்லைன்னா இது என்ன சார் பண்றது? க்ளோஸ் ஆகல என்ன சார் பண்றதுன்னா நீங்க அதை டபுள் டாப் ட்ரிபிள் டாப்பா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இட்ஸ் நாட் அ மேட்டர், ஏதோ ஒரு பேட்டர்ன் தான். க்ளோஸ் வைக்கல என்ன ஆகும்? இந்த லோ இந்த லோ இந்த லோ ட்ரிபிள் பாட்டம் ஆயிடும். இங்கேயும் க்ளோஸ் வந்து ஹை க்ளோஸ் வைக்கல என்ன ஆகும்? இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை. இட்ஸ் கால்ட் ட்ரிபிள் டாப் ஹை தான் சொல்லுவோம். வி டோன்ட் சே ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? சோ எதனாலும் அந்த அந்த உருவத்துல தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரிஜினல் மாதிரி இருக்குது. ஒரிஜினல் மாதிரி இருந்தா அது டூப்ளிகேட். ஓகேவா? ரைட். சோ இந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா வரக்கூடிய பேட்டர்ன் தான். ஹெட் அண்ட் ஷோல்டர்லாம் அடிக்கடி மார்க்கெட்ல பார்க்க முடியும். இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரையும் பார்க்க முடியும்.